ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வீடு விசிட் தான் பார்க்க போகிறோங்க. திரும்ப ரம்யா பிரபாகரன் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இவங்க வீட்டில் என்னென்ன செடிகள் வச்சுருக்குறாங்க, தோட்டம், இதை பற்றிய முழு வீடியோ தொகுப்பாக நான் அதில் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், வீடு போனோடனே என்ட்ரன்ஸ் இதுதாங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு புத்தர் சிலை, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி வச்சு அதில் லில்லிலாம் வளர்த்துருக்குறாங்க. அதில் மீன் குஞ்சுகளும் விட்டுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக வளர்த்துருக்குறாங்க. பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒன்றும் எவ்வளோ ரசித்து எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க கார்டன். ஒரு தொட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு செடிகள் தான் வச்சுருந்தாங்க. பாருங்கள், நூல்கோல் செடி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்குறாங்க. அப்படியே வரிசையாக போனீங்க அப்படின்னா சேனக்கிழங்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் அவ்வளோ அழகான செடிகள் வச்சுருக்குறாங்க. இதை பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா பாலைக்கீரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிகள்லையுமே ஒவ்வொரு தொட்டிலையுமே ஒரு செடிகள் தான் வச்சு வளர்த்துருக்குறாங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் பாருங்கள், ரணகல்லி செடி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ அழகாக ஒவ்வொரு செடிகளும் பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ரசித்து ஒரு ரசனையோடவே வச்சு வளர்த்துருக்குறாங்க. பாருங்கள், செம்மண் கலவையும் போட்டிருக்குறாங்க அவங்க தொட்டியில். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செம்மண் கலவைகள், மண்புழு உரம், மக்கிய இலைத்தலைகள், இது போட்டு தான் மேக்ஸிமம் இவங்க வந்து மண்கலவை தயார் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், செம்பருத்தி செடிகளும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பல வகையான கலரில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செடிகளை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழ் பக்கமாக நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து டெரஸ் கூட போகலாங்க. இப்போ கீழ் பக்கமாக நம்ம பார்த்து முடிச்சுட்டுங்க அடுத்து டெரஸ் போகலாங்க. இதை பாருங்கள், கொய்யாக்காய் செடிங்க அவ்வளோ நீட்டாக வளர்த்துருக்குறாங்க பாருங்கள். பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா மண் கலவை இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல சின்ன சின்ன கூழாங்கற்கள்லாம் போட்டு உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு நடப்பாதையெல்லாம் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் மாதிரி இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வச்சுருக்கிற எல்லா செடிகளும் பார்த்திங்கன்னா இவங்க தொட்டி தான் இவங்க செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் க்ரோ பேக் பண்ணலைங்க. மேலே டெரஸில் தான் இவங்க மேக்ஸிமம் எல்லாமே க்ரோ பேக் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே வச்சுருக்கிற செடிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தொட்டிகள் தான். அதாவது தொட்டி பார்த்திங்கன்னா ஒன்று 1:1 சைஸ், அதை விட கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க தொட்டிகள்லாம் வச்சு வளர்த்திருக்காங்க. பாருங்கள், பார்க்கும்பொழுதே உங்களுக்கே தெரியுங்க. இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, சின்னதாக பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு முயல் குட்டி, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வச்சு வளர்த்துருக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு செடிகளையுமே அவ்வளோ ரசனையாக வளர்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது நமக்கு மிகவும் ஆசையாகவே இருக்குதுங்க. அந்த செடிகள் வளர்க்கும் முறையை பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கேட்கும்பொழுது இவங்க மண் கலவை முறை என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தாங்க, செம்மண் கலவை, மண்புழு உரம், மக்கிய இலைத்தலைகள். மேக்ஸிமம் எல்லா தொட்டிக்குமே இந்த சாயில் மிக்சிங் ரேஷியோவில் தான் எல்லா தொட்டிக்குமே கலந்து மண் கலவை கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு ரம்மியமான இடமா இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் கிடைக்குங்க. இது அப்படியே பாருங்கள், ரோஸ் செடிங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே டெரஸ் மேலே தான் வச்சுருக்குறாங்க. செம்பருத்தி செடிகள் பாருங்கள். இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்குங்க. மேக்ஸிமம் செம்பருத்தி ரெட் கலரில் பூக்கும். இது பார்த்திங்கன்னா அடுக்கு டைப்லேயே மெரூன் டைப்பில் பூக்குங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி வச்சுருக்குறாங்க. உள்ளே பாருங்கள், மணி பிளான்ட் வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அழகு பூச்செடிகள் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு காய்கறி செடிகளும் வச்சுருக்குறாங்க. அதே அளவுக்கு பூச்செடிகளும் வச்சுருக்குறாங்க. அதே அளவுக்கு மருத்துவ மூலிகை கொண்ட மருத்துவ செடிகளும் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா மருதாணி, ரணகல்லி, இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவில் மஞ்சள் நிற செம்பருத்தி பூங்க. ஒரு பூ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி விட்டம் கொண்ட சைஸ்க்கு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூக்களாக இருக்குது செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா. இப்போ அதிலே பார்த்திங்கன்னா செம்பருத்திலே உங்களுக்கு அடுத்து ரோஸ் கலர் இல்லைங்க, அதாவது டார்க் ரோஸாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி விட்டம் கொண்ட ஒரு செம்பருத்தி செடிகளாக இருக்குதுங்க. செம்பருத்தி செடிகளே பார்த்திங்கன்னா பல வகையான செம்பருத்தி செடிகள் வச்சுருக்குறாங்க. பிங்க், ரோஸ், உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதுலேயே எல்லோ, அப்புறம் ஒரு 2-3 கலரெல்லாம் வந்து மிக்சிங்காக போட்ட மாதிரி ஒரு கலரு, அந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வச்சு வளர்த்துருக்குறாங்க. பாருங்கள், செவந்தி செடி, பார்த்திங்கன்னா மல்லிப்பூங்க, குண்டு மல்லிப்பூ செடிங்க. இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்குறாங்க. ப்ரூனிங் பண்ணி விட்டு இந்த சீசனுக்காக இப்போ அழகாக வளர்ந்துருக்குதுங்க. இதை பாருங்கள், மேலேருந்து செவ்வறு ஓரங்களில் எவ்வளோ அழகாக செடிகளை வளர்த்துருக்குறாங்க பாருங்கள்.
இவங்க எந்த அளவுக்கு இவங்க கார்டன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒற்றையாளாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தரே தான் எல்லா செடிகளும் வச்சு வளர்த்தி வீட்டுக்கு தேவையான காய்கறியும் அறுவடை செஞ்சுக்கிறாங்க, பூக்களும் பறிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து மிகவும் நேர்த்தியாக செஞ்சிட்ருக்கிறாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கார்டன் எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு.